ஏன் இந்த மாதத்திற்கு ஷஹரே ரஜம் சொல்லி பெயர் அப்படின்னு பார்க்கும்போது, மலாய்க்கத்துமார்கள் கல்லால் அடித்து சித்திரவதை செய்கிறார்கள். முஸ்லிம்களை நோவினை செய்யக்கூடிய அந்த ஷைத்தான்களை கல்லால் அடித்து துன்புறுத்தி அவர்கள் முஸ்லிம்களுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்று அவர்களை மட்டுப்படுத்தக்கூடிய மாதமாக இது இருப்பதால் ஷஹரே ரஜம் என்ற அந்த ஒரு பெயரும் இதற்கு இருக்கிறது. இது உன்னியத்து தாலிபின் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த புனிதமான மாதம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தர்ஜீப் என்ற மூல சொல்லிலிருந்து வெளியானது. மரியாதை செய்தல், கண்ணியம் செய்தல் அப்படின்ற அந்த மூல சொல்லிலிருந்து வெளியானது. ஏன்னா அந்த முபாரக்கான மாதத்துல தௌபா செய்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துக்களை அதிகமாக வழங்கி கௌரவப்படுத்துவதோடு வணக்கசாலிகளுடைய இபாதத்துக்கள் அதிகமாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற அந்த ஒன்றையும் இங்கே பதிவு செய்கிறார்கள். மேலும் இதற்கு ஷஹர் அசம் அப்படின்ற பேர். அசம்னு சொன்னா செவிடு. ஏன்? யுத்தங்களுடைய சப்தம் இந்த மாதத்துல கேட்காது அப்படின்றதுனால அசம்ன்ற பேரை கொடுக்குறாங்க. யுத்தங்கள் புரியக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட 4 மாதங்கள் இருக்கிறது அல்லவா? சண்டை சச்சரவுகளோ யுத்தங்களோ பிணக்குகளோ அதனுடைய சத்தங்கள் எதுவும் கேட்காது அப்படின்றதுனால இதற்கு அசம் செவிடு மாதம் அப்படின்ற ஒரு பெயரும், அதாவது கேவலமான பெயர் அல்ல, அசம், எந்த விதமான மாற்று தீய நடவடிக்கைகளுடைய சத்தம் கேட்கப்படாது அப்படின்றதுனால இதற்கு அசம் அப்படின்ற பெயரும் உண்டு. இது முகாஷத்துல் குலூப் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, ரஜபுடைய 3 எழுத்துக்களுக்கு சிறப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு வார்த்தைகள் எழுதுறாங்க பாருங்க. கால நேரங்களையும் மனிதர்களையும் படைத்த அல்லாஹ் அவற்றில் தான் விரும்பியதை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அந்த வகையிலே மனித இனத்தில் நபிமார்களை அவர்களில் சிறப்பாக்கி வைத்திருப்பதோடு உலுல் அஸ்ம் என்ற அந்த ரசூல்மார்களில் குறிப்பிடத்தக்க ஒரு சிலரை தெரிவு செய்து அவர்களில் மிக மிக சிறப்பான நபியாக, ரசூலாக, அடியாராக அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். இவ்வாறே பார்த்தீங்கன்னு சொன்னா இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கா முக்கர்ரமா, மதீனா முனவ்வரா, பைத்துல் முகத்தஸ் ஆகிய இடங்களை ஏனைய எல்லா இடங்களை விடவும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். இதே போல கால நேரங்களை படைத்த அல்லாஹ் நாட்களின் தலைவனாகவும் மாதங்களில் முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ், ரஜப் ஆகிய 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தியும் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு 12 தான். இவ்வாறே வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்து அல்லாஹ்வின் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் ரொம்ப சிறப்பிற்குரியது அப்படின்ற அந்த ஒரு வசனத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லி தருவார். அதாவது வம்பு சண்டைக்கு நீயா இந்த மாதத்துல போகாத, ஆனா உன்னை நோக்கி அநீதமான முறையில உனக்கு வரக்கூடிய சண்டைய, உனக்கு வரக்கூடிய எதிர்ப்பை நீ தடுத்து நிறுத்துறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறார். அபு பக்ர் ரதியல்லாஹு, அபு பக்ரா ரதியல்லாஹு, அபு ஹுரைரா ரதியல்லாஹு, இந்த 2 பேருமே அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பி விட்டது. ஆண்டு என்பது 12 மாதங்கள். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை, அவற்றில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை. அவை துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், மற்றொன்று ஜுமாத்து சானிக்கும் ஷாபான் மாதத்திற்கும் இடையில் உள்ள ரஜபு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, விரிவை அஞ்சி உங்களுக்கு நான் ரொம்ப சுருக்கமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்டிருந்த காரணத்தால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிறப்பிற்கு முன்பிருந்த காலத்து மக்களிடத்திலும் இந்த மாதங்கள் சிறப்பானதாக கருதப்பட்டு வந்திருக்கிறது.